Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening students. நான் பேசுறதை கேட்டா வழங்கான கேள்விதான். நான் பேசுறதை கேட்டா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் ஓகே சார். ரைட் ஸோ என்னோட லாஸ்ட் கிளாஸ் அதாவது லாஸ்ட் வீக்ல ½ தான் கிளாஸ் ஒன்று நடந்துச்சு. அங்கே ஒரு ½ நான் பிறகு சேரணும் அப்படின்னு பட் அது செய்யறதுக்கு நேரம் கிடைக்கல. அதே நேரத்தில் நேற்றைய கிளாஸ் செய்துக்குள்ள கிடைக்கவும் இல்லை. ஸோ அப்போ இன்றைக்கே திருப்பி மீட் பண்ணுறோம். ஸோ பாவம் இந்தக்குரிய வகுப்புலேயே திருப்பி மீட் பண்றோம். இப்போ இந்தக்குரிய வகுப்புல தான் நாங்கள் இப்போ இருக்கிற இந்த பிளேஸ்ல பாவம். ஸோ நாங்கள் கடைசியா படிச்ச விஷயங்கள் இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறது நார்மலைஸ்ட் ஃபார்ம். இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற பகுதி நார்மலைஸ்ட் ஃபார்ம், அதாவது என்னது செம்மையாக்கல் வடிவங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். செம்மையாக்கல் வடிவம் செம்மையாக்கல் மட்டங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இயல்பாக்கல் பகுதி இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் 1NF என்ன, 2NF 0NF என்ன, 1NF அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி தந்தேன். இப்ப இது எங்களோட டேட்டா பேஸ்ட 4வது வகுப்பு. இது எங்க டேட்டா பேஸ்ட 4வது வகுப்பு. சரி, ஓகே. திருப்பி ஒரு வாட்டி எல்லாரும் ஜாயின்ட் ஆகிற வரைக்கும், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின்ட் ஆக இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் இன்னொரு வாட்டி திருப்பி ஒரு வாட்டி அவங்க வார வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு வரும். ரைட். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன் இயல்பாக்கல், அதாவது செம்மையாக்கல் அப்படின்னு சொல்றது. எஸ், இது 5th and 6th கிளாஸ். சாரி, 5th and 6th கிளாஸ். தேங்க்யூ. ரைட். அதாவது இயல்பாக்கல் அப்படின்னு சொல்ற விஷயத்தை நாங்க எடுத்துக்கிட்டா இயல்பாக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயல்பாக்கல் அப்படின்னு சொல்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டா இப்ப நாங்க பார்த்துட்டு வரோம். முதலாவது இப்ப இந்த அட்டவணை, ஒரு அட்டவணை இயல்பாக்கல்ல இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுப்போம்னு கேட்டா அதுதான் இப்ப நாங்க பார்த்துட்டு வரோம். இந்த அட்டவணையை பாருங்க. இதுல முதன்மை சாவி, அதாவது பிரைமரி கீ. இதுல பிரைமரி கீல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 1 2 5 6 7 1 10 100 அப்படின்ற ஒரு இருக்குது. ஸோ எப்பயுமே முதன்மை சாவியை தான் பார்ப்போம். ஸோ முதன்மை சாவி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கு. முதன்மை சாவி மாற்றம் இல்லாம இருக்குது. அருண் குமார், ஃபாத்திமா ஜைனப், சிவகுமார், தினேஷ், குணவர்தன, முகமது காவில், முகமது ஃபஸ்லான், ஜோசப் ஸ்டானியா அப்படின்ற பேர்ல இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர பேரும். அப்ப எனக்கு 1001 பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் இந்த அட்டவணையில இருந்து 1001 ஃபுல் நேம் என்னன்னு கேட்டா அருண் குமார், பெஜ் 2022, செக்ஸ் மேல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்ப இங்க தரக்கூடிய இங்க உள்ள எல்லா பண்புமே முதன்மை சாவில தங்கிருக்கு. இவ்வாறு அமைந்தால் இந்த அட்டவணையை சொல்லுவோம் 100% செம்மையான அட்டவணை அப்படிங்கும். இந்த அட்டவணையை பத்தி பின்னால வாரன் அப்படின்னு சொல்லி போட்டு போனேன். சரி, இது இங்க இருக்குது. இப்ப அப்படியே போவோம் 2வது அட்டவணை. லாஸ்ட் கிளாஸ்ல இந்த அட்டவணையும் பார்த்தோம். ரைட். இந்த அட்டவணையை எடுத்து பார்த்துக்கிட்டால் இந்த அட்டவணையை நோக்கும் போது இங்கேயும் முதன்மை சாவி 2 5 6 7 1 10 100 என்ற ஆர்டருக்கு இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ற விஷயமும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சரியா இருக்குது. ஆனால் இங்க வந்தால் ஒரு பல்பெருமதி பண்பு ஒன்று காணப்படுது. என்ன இருக்குதாம்? ஒரு பல பெருமதி கொண்ட பண்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமதிகளை கொண்ட ஒரு பண்பு காணப்படுது. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமதிகள் திருப்பி வரும் குழுக்கள் கொண்ட பண்பு இருக்கிறதுனால நாங்க சொல்றோம் இது பூச்சிய செவ்வனாக்கல் மற்றும் 0th நார்மலைஸ் ஃபார்ம்ல உள்ள அட்டவணை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அட்டவணையை செம்மையாக்க வேண்டி இருக்குது. இந்த அட்டவணையை செம்மையாக்கல் செய்யணும். பின்னால வாரேன். இதை செம்மையாக்கல் செய்தால் இதுல ஆன்சர் எப்படி வரும்னு பின்னால சொல்லித்தாரன். இப்ப நாங்க படிச்சுட்டு போறது 0NF. சோ அப்ப இது 0NF ஃபார்மட்ல இருக்குது. இது எப்படி இருக்குது? 0NF ஃபார்மட்ல இருக்குது. அப்ப 0NF ஃபார்மட்ல இருந்தால் இந்த பல்பெருமதி சோ இந்த பல்பெருமதி பண்பு ஒரு பல்பெருமதி பண்பு இருந்தால் அது பூச்சிய செம்மையாக்கல் மட்டம். இவ்வளவுதான் எனக்கு இந்த இடத்துல தெரியும். இதுவும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே நாங்க போனோம். அடுத்தது இரண்டாவது அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டவணையில முதன்மை சாவி ரிப்பீட் ஆகுது. இந்த பாரு, முதன்மை சாவி ரிப்பீட் ஆகுது. சோ இது ஒரு தனி செட் ஆகுது. இந்த முதன்மை சாவி ரிப்பீட் ஆகுது. சோ அப்ப முதன்மை சாவி என்று சொல்லி நாங்க கருதின ஆள், முதன்மை சாவின்னு சொல்லி நாங்க கருதுற ஆள் ரிப்பீட் ஆகுறாரு. சோ ரிப்பீட் ஆனா இந்த அட்மிஷன் நம்பர் பிரைமரி கீயா இல்ல. அப்ப இது முதன்மை சாவி இல்ல. அப்ப முதன்மை சாவி தேவையா? இந்த அட்டவணைக்கு முதன்மை சாவி தேவையா? நான் என்ன செய்ய வாகுறேன்னு கேட்டால்
என்ன செய்வாங்க என்றால் பல பெறுமதிகளை ஒன்றாக சேர்த்து முதன்மை சாவியை உருவாக்கணும். என்ன செய்வாகுது? பல பெறுமதிகளை ஒன்றாக சேர்த்து முதன்மை சாவியை உருவாக்க வேண்டி வருது. பல பெறுமதிகளை ஒன்றாக சேர்த்து முதன்மை சாவியை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க எனக்கு உருவாகும். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த விஷயம் நாங்க பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த விஷயத்தை நாங்க பார்த்தோம் இல்லையா? ரைட். சோ அப்ப இங்க முதன்மை சாவி உருவாக்கணுமா? அட்மிஷன் நம்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் சேர்க்கவாகுது. பாருங்க, அட்மிஷன் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நேமையும் சேர்க்கவாகுது. அப்ப அட்மிஷன் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நேமையும் சேர்த்தாலும் இந்த இடத்துல பிழைக்கும். ஏன் 05 சிவான்றது திருப்பி திருப்பி வருது. ஃபுல் நேம் சேர்த்தாலும் பிழைக்கும். அப்ப என்ன செய்வாரு? அட்மிஷன் நம்பரையும் சப்ஜெக்டையும் சேர்க்கவாகிறது. சோ அப்ப அட்மிஷன் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது இங்க பிரைமரி கீயா வரவழைக்குது. அப்ப இங்க என்ன பிரச்சனை? முதன்மை சாவியே திருப்பி 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 வந்தால் இந்த அட்டவணை எந்த இடத்துக்கு போய் திரும்புமா? முதன்மை சாவியே திரும்ப திரும்ப வந்தா இந்த அட்டவணை பூச்சிய செம்மையாக்கல் முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்கும். இந்த அட்டவணை எங்க இருக்கும்? இந்த அட்டவணை முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்தது. ரைட். இப்ப அதோட அப்படி போவோம் இந்த அட்டவணை. ரைட். சோ இப்ப இந்த அட்டவணை எத்தனையாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது அப்படின்றதான் கேள்வி. இந்த அட்டவணை இப்ப எத்தனாம் மட்டத்துல இருக்குது? எஸ். இப்ப இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அட்டவணையை பாத்துக்கிட்டா அங்க ஓகே, பிரச்சனை இல்லை. சோ இங்க பாத்துக்கலாமா? இந்த அட்டவணை நாங்க சொல்றோம் இந்த டேபிள் பூச்சிய செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது என்று சொல்றோம். ஏன் தெரியுமா பூச்சிய செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குதுன்னு சொல்றோம்? இத முதலாம் செம்மையாக்கல் மட்டம் முதலாம் செம்மையாக்கல் மட்டம் என்று சொல்றோம். ஏண்டா இங்க முதன்மை சாவியாக நீங்க அட்மிஷன் நம்பரையும் சப்ஜெக்ட் அப்படின்ற ஆளையும் எடுப்பீங்க. இங்க முதன்மை சாவியாக அட்மிஷன் நம்பரையும் சப்ஜெக்ட் அப்படின்றது பொதுவாக இந்த சப்ஜெக்ட் நேம் அப்படி வார விடயங்களை முதன்மை சாவியா கருதுறது இல்லை. அப்ப இன்னும் சரியா சொல்ல போனால் இந்த அட்டவணைக்கு முதன்மை சாவியே இல்லை. இந்த அட்டவணைக்கு சரியானது ஒரு முதன்மை சாவி இல்லை. அதனாலதான் இதை என்னன்னு சொல்றோம்? முதலாம் செம்மையாக்கல் மட்டம் என்று சொல்றோம். செம்மைப்படுத்தினோம், ஆனால் முதன்மை சாவில் ஒரு குறைபாடு வருது. சோ அப்ப இந்த அட்டவணைக்கு முதன்மை சாவின்ற ஒருத்தரை இனம் காண்றது கஷ்டம். அதனாலதான் இதை 1NF அப்படின்னு சொல்றோம். சரி, ஆனால் இந்த அட்டவணை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா எக்ஸ்ட்ராவா இந்த அட்டவணையில சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாரு. சோ நீங்க ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இரண்டாம் செம்மையாக்கல் மட்டம் 2NF. ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இரண்டாம் செம்மையாக்கல் மட்டம் இல்லாட்டி இரண்டாம் செம்மையாக்கல் வடிவம், இரண்டாம் இயல்பாக்கல் வடிவம், பிரச்சனை இல்லை, எதுவும் எழுதி கொள்ளலாம். சோ 2NF, செகண்ட் நார்மலைஸ்ட் ஃபார்ம். சோ இப்ப இந்த இரண்டாம் செம்மையாக்கல் மட்டமும் முதலாம் செம்மையாக்கல் மட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். முதலாம் செம்மையாக்கலுக்கு வந்த பின்னால்தான் இரண்டாம் செம்மையாக்கலுக்கு கொண்டு வரலாம். அப்ப ஏண்டால் முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல அட்மிஷன் நம்பரும் இந்த சப்ஜெக்ட் அப்படின்றதும் சேர்ந்துதான் என்னவா இருந்துச்சு? பிரைமரி கீயா இருந்துச்சு. ஆனா இப்ப இங்க சப்ஜெக்ட் என்றவருக்கு முன்னால சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறோம். சோ அப்ப சப்ஜெக்ட் கோட் 1 என்றால் SFT. பாருங்க, சப்ஜெக்ட் கோட் 1 வார நேரம் எல்லாம் என்ன பெயர் இருக்குது? SFT ஆன்சர் தான் இருக்குது. அப்ப இங்க சப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் கோட்ல தங்கி இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதா? இங்க சப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் கோட்ல தங்கி இருக்கும். அப்ப சப்ஜெக்ட ரீப்ரசன்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இங்க இருப்பாரு, சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு. சப்ஜெக்ட ரீப்ரசன்ட் பண்றதுக்கு சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இதை நாங்க சொல்லுவோம் தங்கி இருத்தல் நிலை அப்படின்னு சொல்லுவோம்.
ரைட். இந்த 2NF அப்படின்ற தலைப்பு எழுதின உடனேயே இப்ப நீங்க ஒரு ஹெட்டிங் போடவாகிற, நான் இங்க இடத்த எடுத்துக்கிறேன். சோ இப்ப நீங்க ஒரு ஹெட்டிங் எழுதுங்க தலைப்பு சார்பு நிலைகள், அதாவது போடுங்க தலைப்பு செயல் சார்பு நிலைகள். செயல் சார்பு நிலைகள் போடுவன் தலைப்பு செயல் சார்பு நிலை. பாப்போம். செயல் சார்பு நிலைகள் அப்படின்னு சொல்றது, செயல் சார்பு நிலைகள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அட்டவணையில உள்ள பண்புகள் இன்னும் அதே அட்டவணையில இன்னொரு பண்போட எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்துது என்பதுதான் செயல் சார்பு நிலை. எழுதுங்க. செயல் சார்பு நிலைகள் என்பது, செயல் சார்பு நிலைகள் என்பது செயல் சார்பு நிலைகள் என்பது அட்டவணையில் இருக்கும் தொடர்பொன்றானது, அட்டவணையில் இருக்கும் தொடர்பொன்றானது, அட்டவணையில் இருக்கும் பண்பொன்றானது அட்டவணையில் இருக்கும் இன்னொரு பண்புடன், அட்டவணையில் இருக்கும் இன்னொரு பண்புடன் தொடர்பாடும் விதத்தை குறிக்கின்றது. அட்டவணையில் இருக்கும் இன்னொரு பண்புடன் தொடர்பாடும் விதத்தை குறிக்கின்றது. அட்டவணையில் இருக்கும் இன்னொரு பண்புடன் தொடர்பாடும் விதத்தை குறிக்கின்றது. திருப்பி சொல்றது கொள்ளுங்க. என்ன சொன்னேன்? அட்டவணையில் இருக்கும் பண்பொன்றானது அட்டவணையில் இருக்கும் இன்னொரு பண்புடன் தொடர்பாடும் விதத்தை குறிக்கின்றது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றால், இப்ப இங்க பாருங்க, இங்க உள்ள அட்டவணையை பார்ப்போமே, இங்க உள்ள இந்த அட்டவணையை பார்ப்போம். சோ இந்த அட்டவணையை பார்த்தால் ஃபர்ஸ்ட் நேம், அட்மிஷன் நம்பர். சோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது முற்றுமுழுதாக அட்மிஷன் நம்பர்ல தங்கி இருக்கு. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்பு கேட்டால், அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம், அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம், அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் பெட்ச் கண்டுபிடிக்கலாம், அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப இங்க உள்ள ஒவ்வொரு தொடர்பும் எப்படி இருக்குது? இங்க உள்ள ஒவ்வொரு தொடர்பும் அந்த முதன்மை சாவியோட எப்படியோ தொடர்புபடுது. இந்த செயல் சார்பு அப்படின்னு சொல்றத, இந்த செயல் சார்பு நிலைகள் அப்படின்னு சொல்றத நாங்க இன்னொரு மாதிரியும் சொல்லுவோம். சோ செயல் சார்பு நிலைகள், அதான் நாங்க இப்ப படிக்க போற தலைப்பு அப்படின்னு சொன்னோம். அதான் நாங்க இப்ப படிக்க போற தலைப்புன்னு சொன்ன செயல் சார்பு நிலைகள். இப்ப நாங்க படிக்க போற தலைப்பு செயல் சார்பு நிலைகள். சரியா? இந்த திருப்பி எழுதுகிற தலைப்பு திருப்பி எழுதுகிற தலைப்பு செயல் சார்பு நிலைகள். செயல் சார்பு நிலைகள், அதாவது செயல் சார்பு நிலைகள் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்றால், ரைட், செயல் சார்பு நிலைகளை இங்கிலீஷ்ல செயல் சார்பு நிலைகளை இங்கிலீஷ்ல என்ன சொல்ல போறோம் அப்படின்றால், எழுதுங்க, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு. செயல் சார்பு நிலை அப்படின்னு சொல்றோம், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ரைட், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அவங்களுக்கு தான் பேரு செயல் சார்பு நிலைகள். ரைட். சோ அப்ப ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. தமிழ்ல செயல் சார்பு நிலைகள்னு சொல்றோமா, இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்றோம். ரைட். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்றது, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்றது அட்டவணையில உள்ள ஒவ்வொன்றும் இன்னொரு பண்புல எப்படி தங்கி உள்ளது அப்படின்றத குறிக்கும். இப்ப உதாரணமா, இப்ப உங்களுக்கு யாருக்கும் சொல்லலாது ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சா லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாது. அது அருணுக்கு சரி, பாத்திமாக்கு சரி, சிவாக்கும் சரி, தினேஷுக்கும் சரி. பட் முகமதுக்கு பிழைக்குது. ஏன்? முகமது அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் நேம் காமில் ஒருத்தர் இருக்கிறாரு,
அதே மாதிரி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்லான் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சால் எல்லாரோட லாஸ்ட் நேமையும் கண்டுபிடிக்கலும் என்றால் பிழை. ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சால் பெச் கண்டுபிடிக்கலும் என்றால் பிழை. லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெரிஞ்சால் மத்த பண்பெல்லாம் கண்டுபிடிக்கலும் அதுவும் பிழை. ஏன்? குமார்னு 2 பேர் இருக்குது. சோ குமார் அப்ப அருண், அடுத்த குமார் சிவா. சோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பெஜ் செக்ஸ் இவங்க யாரையும் வைத்துக்கிட்டு மத்த பண்பை கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு பிழைச்சாலும் மொத்தமா பிழைதான். ஆனால் அட்மிஷன் நம்பர் 1001 அது ஒருத்தருக்கு தான். 1005 அது ஒருத்தருக்கு தான். சோ அப்ப இந்த பண்புல தான், இந்த பிரதான பண்புல தான் மத்த எல்லா பண்பும் தங்கி இருக்கு. இப்படி இருந்தால், இவ்வாறு இருந்தால் சரியா, அவ்வாறு இருந்தா நாங்க அவங்கள சொல்லுவோம். அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்துல உள்ளவங்களை நாங்க சொல்றோம் எப்படின்னு கேட்டா, அவ்வாறு வார சந்தர்ப்பங்கள்ல உள்ளவங்களை சொல்றோம் முழு அளவிலான சார்பு நிலை அப்படின்னு. சோ அவ்வாறு உள்ளவங்களுக்கு என்ன பேரு சொல்றோமா? முழு அளவிலான சார்பு நிலை. முழு அளவிலான சார்பு, அதாவது அதை சொல்றோம் ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு. அதை நாங்க சொல்றோம் எப்படி? ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு. ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இந்த பேர்ல சொல்றோம் யாரு? இது முதலாவது. அப்ப இது ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொன்னால் எல்லா பண்புகளும் ஒரே ஒரு பண்புல மட்டும் முழுவதுமாக தங்கி இருக்குது. ரைட்? செயல் சார்பு நிலைகள் இப்ப எழுதவான குயிக்கா நோட்ஸுக்கு வாருன்னா எழுதவான. இரண்டாவது இப்ப என்ன சொல்ல போறோம் என்றால், இரண்டாவது இந்த அட்டவணையை வந்து பார்க்கணும். இரண்டாவது இந்த அட்டவணையை வந்து பார்க்கணும். எந்த அட்டவணை? இங்க இந்த இருக்குது. இந்த அட்டவணையை வந்து பார்க்கணும். சோ இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டா, இப்ப இந்த அட்டவணை செஞ்சிருக்கிறோம். இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டா அட்மிஷன் நம்பர், அதே போல சப்ஜெக்ட் கோட், இந்த 2 பேரும் சேர்ந்துதான் முதன்மை சாவி. ஆனால் அட்மிஷன் நம்பர் அப்படின்றது, அட்மிஷன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நேம் தங்கி இருக்குது, லாஸ்ட் நேம் தங்கி இருக்குது, செக்ஸ் தங்கி இருக்குது தனித்தனியே. பாருங்க 001 அப்படின்றால் அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் அருண், லாஸ்ட் நேம் குமார், செக்ஸ் மேல். தென் 002 அப்படின்றால் ஃபர்ஸ்ட் நேம் ஃபாத்திமா, ஜெய்னப் ஃபீமேல். ஓகே. ஆனால் இந்த சப்ஜெக்ட் கோட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்ட் கோட் என்ற விஷயத்துல சப்ஜெக்ட் மட்டும் தான் தங்கி இருக்கு. சப்ஜெக்ட் கோட் என்ற விஷயத்துல சப்ஜெக்ட் மட்டும் தான் தங்கி இருக்குது. ஏன்? 101 அப்படின்னு சொல்றது எஸ்எஃப்டி. அதுக்காக 01 சொல்றது அருண் அப்படி சொல்லலுமா? ஏலா 01க்கு ஃபாத்திமாவும் வருது, 01க்கு சிவாவும் வருது, அதே மாதிரி 01க்கு முகமதும் வருது. அப்ப இங்க முதன்மை சாவி அட்மிஷன் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோட் தான். முதன்மை சாவி அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் தான். ஆனால் சப்ஜெக்ட் கோட்ல ஒரே ஒரு பண்பு மட்டும் தான் தங்கி இருக்குது, மத்த பண்பு எல்லாம் அட்மிஷன் நம்பர்ல தங்கி இருக்குது. சொல்ற விஷயம் இல்லைங்களா? மத்த பண்பு எல்லாத்தையும் அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சா கண்டுபிடிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யாரு வேணும்? சப்ஜெக்ட் கோட் வேணும். இதை நாங்க சொல்லுவோம் பகுதி அளவிலான சார்பு நிலை. இதுக்கு என்ன சொல்லுவோமா? பகுதி அளவிலான சார்பு. இதுக்கு சொல்லுவோம் பகுதி அளவிலான சார்பு. ரைட். தென் மூன்றாவது வகைக்கு போ. தேர்ட் டைப். இந்த மூன்றாவது வகை அப்படின்னு சொல்றது, அதுக்கு எனக்கு வேறொரு அட்டவணை தேவைப்படுது. நான் அந்த அட்டவணை தேடி வர கொஞ்சம் இருங்க. மூன்றாவது வகைக்குள்ள போ. தேர்ட் டைப். ஜஸ்ட் a minute. மூன்றாவது வகை மாறக்கூடிய சார்பு நிலை அப்படின்னு சொல்றோம். அதை இருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு அந்த டேபிள் எடுத்துக்கிட்டு அங்க வா.
ரைட். சோ இது அடுத்த அட்டவணை. ஏற்கனவே நாங்க தந்த அட்டவணை தான். சரி, இங்க வா. இந்த டேபிள்ல பாரு. இந்த டேபிள்ல பாருங்க. இந்த டேபிள்ல இப்ப என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டா, இந்த டேபிள்ல அட்மிஷன் நம்பர் என்றது முதன்மை சாவி. ஏற்கனவே நாங்க படிச்சோம். இங்க என்ஐசி அப்படின்றது மாற்று சாவி. ஞாபகம் இருக்குதா? அட்மிஷன் நம்பர் முதன்மை சாவி, என்ஐசி அப்படின்றது மாற்று சாவி. ஒரு ஆல்டர்னேட் கீ இருக்குது. அப்ப ஒரு ஆல்டர்னேட் கீ இருக்குது என்றால் என்ன அர்த்தம்? அட்மிஷன் நம்பர் வேல்யூலெஸ். ஏன்? அப்ப இங்க உள்ள பண்புகள் ஃபர்ஸ்ட் நேம் அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ஐசி செக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்துல என்ஐசி தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செக்ஸ் அட்மிஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். அப்ப இவர் அல்லது இவர் இருந்தா போதுமா இல்லையா? பாருங்க, அப்ப எல்லா பண்புகளும் அட்மிஷன் நம்பர்லயும் தங்கி இருக்குது, என்ஐசிலையும் தங்கி இருக்குது. அப்ப அட்மிஷன் நம்பரும் என்ஐசியும் சொல்றது ஒரே விஷயமா இல்லையா? அப்ப இங்க இவரும் பிரைமரி கீ, இவரும் பிரைமரி கீ. அதான் நாங்க இவரை பிரைமரி கீ, இவர ஆல்டர்னேட் கீ அப்படின்றோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த அட்டவணையில இவங்க ரெண்டு பேர்ல ஒரு பண்பு இருந்தால் போதும். இதை நாங்க சொல்லுவோம் மாறக்கூடிய சார்பு நிலை. இவர்ல தங்கும் அல்லது இவர்ல தங்கும். சோ இது மாறக்கூடிய சார்பு நிலைகள். சோ அப்ப சார்பு நிலைகள் எத்தனை இருக்குது அப்படின்ற 3 இருக்குது. சோ முதலாவது சார்பு நிலை சொல்றோம் முழு அளவிலான சார்பு நிலை. இரண்டாவது சொல்றோம் பகுதி அளவிலான சார்பு நிலை. அதை இங்கிலீஷ்ல பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு. partial functional dependency. partial functional dependency சொல்றோம். சோ மூணாவது ரைட், மூன்றாவது எழுதுறேன். மூன்றாவது வகை மாறக்கூடிய சார்பு நிலை. மாறக்கூடிய சார்பு நிலை. சோ அப்ப போட்டுக்கொள்ளுங்க குயிக்கா. சார்பு நிலைகளானது 3 வகைப்படும். சார்பு நிலைகளானது 3 வகைப்படும். சார்பு நிலைகளானது 3 வகைப்படும். சார்பு நிலைகளானது 3 வகைப்படும். எழுதுங்க. முதலாவது ஃபங்க்ஷன், அதாவது முதலாவது முழு அளவிலான சார்பு நிலை. முழு அளவிலான சார்பு நிலை. முழு அளவிலான சார்பு நிலை, full functional dependency. full functional dependency. இரண்டாவது பகுதி அளவிலான சார்பு நிலை, partial functional dependency. இரண்டாவது பகுதி அளவிலான சார்பு நிலை, partial functional dependency. மூன்றாவது மாறக்கூடிய சார்பு நிலை, transitive functional dependence. மூன்றாவது மாறக்கூடிய சார்பு நிலை, transitive functional dependence. transitive functional dependency. சோ அப்ப போடுங்க முதலாவது தலைப்பு முழு அளவிலான சார்பு நிலை. முழு அளவிலான சார்பு நிலை. முழு அளவிலான சார்பு நிலை. full functional dependency. ரைட், திருப்பி கொஞ்சம் நீங்க வாருனா full functional dependency நோட்ஸுக்கு வார் எழுதுவோம்.
எழுதுங்க. முழு அளவிலான சார்பு நிலை என்பது முழு அளவிலான சார்பு நிலை என்பது முழு அளவிலான சார்பு நிலை என்பது பண்பொன்றானது இன்னுமோர் பண்பில் முழு அளவில் தங்கியிருத்தலை குறிக்கும். முழு அளவில் தங்கியிருத்தலை குறிக்கும். முழு அளவில் தங்கியிருத்தலை குறிக்கும். முழு அளவில் தங்கியிருத்தலை குறிக்கும். அதாவது எழுதுங்க. அதாவது முழு அளவிலான தங்கியிருத்தல் என்பது முழு அளவிலான தங்கியிருத்தல் என்பது முழு அளவிலான தங்கியிருத்தல் என்பது பண்புகளானது முதன்மை சாவியில் மாத்திரம் முழு அளவில் தங்கியிருத்தல் ஆகும். முதன்மை சாவியில் மாத்திரம் தங்கியிருத்தல் ஆகும். பண்புகளானது முதன்மை சாவியில் மாத்திரம் தங்கியிருத்தல் ஆகும். ரைட் ரைட் இங்க பாத்துக்கொள்ளுங்க. அந்த நோட்டை கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்புகளானது முதன்மை சாவியில் மாத்திரம் தங்கியிருத்தல் ஆகும் அப்படின்னு சொன்னா ரைட் நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த அட்டவணைக்கு வரும். இந்த டேபிள்ல பாத்துக்கொள்ளுங்க. இப்ப பிரைமரி கீ அப்படின்னு சொல்றது இங்க ஃபர்ஸ்ட் நேம். சரி, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் தந்திருக்கிறாரு, லாஸ்ட் நேம் தந்திருக்கிறாரு, செக்ஸ் தந்திருக்கிறாரு, பெட்ச் தந்திருக்கிறாரு, அட்ரஸ் தந்திருக்கிறார். ரைட், ஓகே. சோ அப்ப இந்த இடத்துக்கு வந்தா இங்க அருண்குமார் மேல் 2022 குர்நேகல் என்று இருக்குது. சோ இங்க அருணோட பேர்ல வேற யாரும் இல்ல. பட் முகமட் அப்படின்ற இடத்துலயும் சிவான்ற இடத்துலயும் இது பிழைக்கும். இதை முதன்மை சாவியா எடுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் நேமையும் சேர்த்து எடுப்போமான்னு பார்த்தால் சிவகுமார் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப சிவகுமார் மேல் நான் உங்களுக்கு இந்த டேபிள்ல ஏற்கனவே சொன்னேன். இந்த இடத்துல அம்பாரன் இருக்கிறதையும் கேண்டீன் மாத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பெட்ச் இந்த மூன்றையும் சேர்த்து யாரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பெட்ச் இந்த மூன்றையும் சேர்த்து எடுத்தால்தான் இது என்னவா வரும்? முதன்மை சாவி ஒன்றை உருவாக்கும். இப்ப நீங்க யோசிக்கப்படாது. கூட்டு முதன்மை சாவி வந்ததுக்காக வேண்டி இதை நீங்க கொண்டு போய் செம்மையாக்கல்ல இல்லைன்னு சொல்றது இல்லை. இது செம்மையாக்கல்ல உள்ளதுதான். ஏன் மொத்த பண்புகளும் என்ன தெரியுமா செய்யுது? முதன்மை சாவிலாம் தங்கி இருக்குது. அருண்குமார் 2022 அவர் மேல் குர்நேகல் என்று கண்டுபிடிக்கலாம். சிவகுமார் 2021 அப்படின்னால் அவரும் கண்டிக்குரிய ஆள்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சொல்ற விஷயம் இல்லைங்குதா? சோ அப்ப இந்த முதன்மை சாவியில உள்ள பண்புகள், முதன்மை சாவியை உருவாக்க பயன்படுத்துற பண்புகள்ல யாரும் தனித்தனிய தங்கி இல்ல, யாரும் தனித்தனி தங்கி இருத்தல் கொண்டிருக்கல. சோ மொத்த பண்புமே முதன்மை சாவியில தங்கி இருக்கு. முதன்மை சாவி தெரிஞ்சால் எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த அட்டவணைக்கு திருப்பி வாங்க. இந்த அட்டவணையில முதன்மை சாவியா வரக்கூடிய ஆள் அட்மிஷன் நம்பர் அப்படின்றவரும் சப்ஜெக்ட் கோட் அப்படின்றவர். ஆனா அதுக்காக வேண்டி ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அட்மிஷன் நம்பர் 2001 அட்மிஷன் நம்பர் T001 சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தனியே சொல்ல இயலாது. சப்ஜெக்ட் கோடும் இருந்தால் தான் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன தெரியுமா? சப்ஜெக்ட் என்று சொல்றவரு, இந்த சப்ஜெக்ட் என்று சொல்ற நபர் சப்ஜெக்ட் கோட்ல தங்கி இருக்கிறார்.
ஏன் சப்ஜெக்ட் கோட் தெரிஞ்சால் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்துல அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கண்டுபிடிக்கலாம். ஆனா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தேவையா? ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் தேவையா? அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் இருந்தால் தான் கண்டுபிடிக்கலும் என்ற தேவை இல்லை. சொல்ற விஷயம் விளங்குறா? நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணும். இந்த இடத்துல ரைட், ஓகே. சோ ஜஸ்ட் a minute, கொஞ்சம் இருங்க வரேன். ஒரு 5 minutes டைம் ஒன்று தாங்க வரேன். சரி, ஓகே. பாருங்க, ரைட். சரியா, ஒருத்தர் கூப்பிட்டாரு, கொஞ்சம் மீட் பண்ண போயிட்டு வந்தா, ரியலி சாரி. ரைட். சோ பாருங்க, இந்த இடத்துல திருப்பியும் சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு அட்டவணைக்கு உரிய வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா விளங்கணும். இந்த எக்ஸாம்ல குழப்புறேன், அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றேன். இந்த இடத்துல நீங்க பாருங்கம்மா, இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டால் இந்த அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பண்பு, அதாவது இந்த மேலன்றதும் குர்நேகன்றதும் முதன்மை சாவிக்குள்ள வராத மத்தாக்களை யோசிங்க. அவங்கள இந்த முதன்மை சாவி முழுசா தெரிஞ்சால்தான் கண்டுபிடிக்கலாம். முதன்மை சாவி முழுதாக இல்லாம அவங்கள கண்டுபிடிக்கலுமான்னு கேட்டா ஏலாம். சோ ஒருவேளை இது அம்பாரண்டே வச்சுக்கோங்களேன். சோ அப்ப கூட சிவகுமார்னு பார்த்தால் கெண்டியா அம்பாரையான பிரச்சனை வந்து. சோ பட் சிவகுமார் 2021 சொன்னால் தான் சரியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? சோ அப்ப இந்த அட்டவணையில முதன்மை சாவிக்குரிய பண்புகள் 3 பேரும் தெரிஞ்சால்தான், முதன்மை சாவிக்குரிய பண்புகள் 3ம் தெரிஞ்சால்தான் இதர பண்புகளை கண்டுபிடிக்கலாம், மிச்ச பண்புகளை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா, மிகுதி பண்புகளை என்ன செய்ய இயலாது, கண்டுபிடிக்க இயலாது. மீதியா இருக்கிற பண்புகள் பிரச்சனையை கொடுத்துரும். சோ அப்ப இந்த மொத்த பண்புகளும் இதுல உள்ள முதன்மை சாவி அற்ற பண்புகள் யாருல தங்கி இருக்கும் என்று கேட்டால், முதன்மை சாவி அற்ற பண்புகள் யாருல தங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்க வித்தியாசப்படுற ஆளை கொண்டு வந்து சேர்ப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வெஜ் தெரிஞ்சால்தான் இந்த இதுல உள்ள மொத்த யாரையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க வந்து பாரு, இதுல அருண் என்ற ஃபர்ஸ்ட் நேம் தேவையா? T001 என்று கொடுத்த உடனே அவருடைய பேரு அருண் அப்படின்னு காட்டி விட்டுரும். சப்ஜெக்ட் தேவையாக இருந்தால் மட்டும் தான் இந்த 01 என்றது கொடுக்கணும் சப்ஜெக்ட் கோடுக்கு, அப்பதான் அது SFT காட்டும். சொல்ற விஷயம் விளங்குதா? இங்க முதன்மை சாவி இருக்குதுதான், ஆனால் முதன்மை சாவில முழு அளவுல தங்கல்ல, சப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் கோட்ல தங்குது. சப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் கோட்ல தங்குது. இதைத்தான் பகுதி அளவிலான தங்கியிருத்தல் அப்படின்னு சொல்றோம். சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? கிளியரா? மேபி இது குழப்பமாக இருந்திருந்தால் இதுக்கு சம்டைம் இப்ப மேபி இருந்ததை விட கிளியரா இருக்கும்னு நினைச்சுக்கேன். ஓகேயா? இருந்ததை விட கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப முதலாவது இதை முடிச்சுட்டு வாருன்னா, முழு அளவிலான சார்பு நிலை அப்படின்னு சொல்லும் போது அத இப்ப இந்த பாருங்க, இப்ப அதுல எப்படி சொல்லுவோம்னா, அதாவது பி ஆனது ஏயில் முழு அளவில் தங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பி ஆனது ஏயில் தங்கி இருக்கும் என்று சொன்னால் நாங்க இப்படித்தான் எழுதுவோம், ஏ டிபெண்டன்சி பி, அதாவது பி டிபெண்ட் ஆன் ஏ அப்படின்னு காட்டும். சோ அப்ப எழுதுங்க, பி ஆனது ஏயில் தங்கியிருக்கும் என்பதனை காட்சிப்படுத்த, பி ஆனது ஏயில் தங்கியிருக்கும் என்பதனை காட்சிப்படுத்த
A dependent of B என காட்சிப்படுத்தப்படும். A ஒரு arrow mark, A ஒரு arrow mark, B என காட்சிப்படுத்தப்படும். ஓகே, அடுத்தது போடுங்க பகுதி அளவிலான சார்பு நிலை. இரண்டாவது போடுங்க பகுதி அளவிலான சார்பு நிலை. பகுதி அளவிலான சார்பு நிலை. ரைட். சோ இப்ப விளங்கியிருக்கும் நினைக்கிறேன், எழுதுங்க பகுதி அளவிலான சார்பு நிலை. அட்டவணையில் உள்ள பண்புகளானது அட்டவணையில் உள்ள பண்புகளானது தனி ஒரு பண்பில் தங்கியிருக்காமல் தனி ஒரு பண்பில் தங்கியிருக்காமல் தனி ஒரு பங்கில் முழுமையாக தங்கியிருக்காமல் போடுங்க இன்னொரு பண்புடன் சேர்ந்து தங்கியிருத்தல். இன்னொரு பண்புடன் சேர்ந்து தங்கியிருத்தல். இன்னொரு பண்புடன் சேர்ந்து தங்கியிருத்தல். அப்ப இதை நீங்க எழுதிக்கலாம். பொதுவாக கூட்டு முதன்மை சாவி வரும் சந்தர்ப்பங்களில் இது நிகழும். பொதுவாக கூட்டு முதன்மை சாவி வரும் சந்தர்ப்பங்களில் இது நிகழும். Then last மூன்றாவது போடுங்க மாறக்கூடிய தங்கியிருத்தல், டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, மாறக்கூடிய சார்பு நிலை. அதுக்கு உங்களுக்கு உதாரணம் நான் சொல்லி தந்தேன். இந்த அட்டவணையை பாருங்க அப்படின்னு, உதாரணமாக இந்த அட்டவணையை பாருங்க அப்படின்னு சொன்னேன். எழுதுங்க மாறக்கூடிய சார்பு நிலையானது அட்டவணையில் உள்ள பண்புகள் தனித்துவமான ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் முழு அளவில் தங்கியிருத்தல். முழு அளவில் தங்கியிருத்தல் அதாவது ஒரு பண்புல மட்டும் இல்ல. அதான் நீங்க சொல்றேன், இங்க ஒரு பண்புல மட்டும் அவர் தங்கி இருக்கல, அட்மிஷன் நம்பர்லயும் இவங்க எல்லாருமே இந்த பண்பும் தான் அட்மிஷன் நம்பர்ல தங்கி இருக்குது. லைக்வைஸ் என்ஐசில இவங்க எல்லாரும் தங்கி இருக்குது. அப்ப இவங்கள ஒருத்தரை எடுத்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை. இது மாறக்கூடிய சார்பு நிலை அப்படின்னு சொல்றோம். எப்படி என்றால் உதாரணமாக இது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி. அதாவது இந்த இடத்துல பார்த்து கொள்ளுங்க, இந்த இடத்துல இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி பார்ப்போம். எப்படி என்றால் இப்ப ஒரு பண்பு பி ஆனது ஏல தங்கி இருக்குது, தென் அதே மாதிரி பண்பு சி பில தங்கி இருக்குது. சோ தென் பாருங்க, பண்பு பி ஆனது ஏல தங்கி இருக்குது, சி ஆனது பில தங்கி இருக்குது என்றால் இதுல இருந்து ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கும், பண்பு பி ஆனது ஏல தங்கி இருக்கும் இல்லையா. இப்ப உதாரணமா தான் இந்த அட்டவணை, இந்த இடத்துல என்ஐசி தெரிஞ்சால் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம். பட் என்ஐசி அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் என்ஐசியை கண்டுபிடிக்கலாம். என்ஐசி தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் என்ஐசியை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு வந்தால் சோ அப்ப அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சா மத்த எல்லாரையும் கண்டுபிடிக்கலும் இல்லையா.
நான் சொல்றது விளங்குதா? தெளிவா பார்த்துக்கொள்ளணும். என்ஐசி தெரிஞ்சால் செக்ஸ், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் அதுல என்ஐசியையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ஐசி தேவையில்ல. அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் என்ஐசிக்குள்ள பண்புகளையும் உருவாக்கலாம். சோ அப்ப அதான் இங்க நாம சொல்றோம் மாறக்கூடிய சார்பு நிலை. சோ அப்ப இங்க இதை எழுதி கொள்ளும். அதாவது பி டிபெண்டன்ட் ஆன் ஏ, சி டிபெண்டன்ட் ஆன் பி, therefore B இல்ல, therefore C depend on A அப்படின்றால் C ஏல தங்கி இருக்கு. இதுதான் மாறக்கூடிய சார்பு நிலைகள் அப்படின்னு சொல்லும். அப்ப அங்கேயும் நீங்க நோட் எழுதி கொள்ளலாம். இவை மாற்றுச்சாவிகளை கொண்ட அட்டவணைகளில் காணப்படும். இவை மாற்றுச்சாவிகளை கொண்ட அட்டவணைகளில் காணப்படும். சோ இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம விளங்கியிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். சோ அப்ப இங்க வரும். இப்ப இந்த அட்டவணை எத்தனையாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குதுன்னு கேட்டு, அப்ப நிறைய பேரு ஆன்சர் பண்ணாள்கள் 2NF ஆன்சர் பண்ணாங்க. திருப்பியும் சொல்ல, நான் என்ன 2NF படிப்பிக்கவே இல்லை. நீங்க அவசரப்பட 2NF போ தேவையில்லை. நான் இந்த இடத்துல வச்சு என்ன சொன்னேன், இங்க அட்மிஷன் நம்பர் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. இங்க அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்டும் சேர்ந்து முதன்மை சாவியை உருவாக்கும். சோ அப்ப ஒரு கூட்டு முதன்மை சாவி வருது. அதனால இதை 1NF அப்படின்னு சொன்னேன். இத 1NF ஏன்னா முதன்மை சாவி வெல்யூலெஸ்ஸா போகுது. அப்ப இன்னொருத்தரை உருவாக்கணும். சோ இங்க ஒரு முதன்மை சாவியே இல்ல லெவலுக்கு வரும்னு சொன்னேன். அப்ப இவ்வாறு முதன்மை சாவி இல்லாத சந்தர்ப்பத்துக்கு வரும் போது நாங்க என்ன தெரியுமா செய்வோம், கூட்டு முதன்மை சாவியை உருவாக்குறதுக்கு லேசிக்கு இந்த யாரால இந்த முதன்மை சாவி குழப்பம் ஏற்படுதோ அவருக்கு ஒரு கோட் கொடுத்து அவருக்கு ஒரு முதன்மை சாவியை கொடுத்து விட்டால் பாருங்க, சப்ஜெக்டாலதான் ப்ராப்ளம் வந்துச்சு, சப்ஜெக்டாலதான் குழப்பம் வந்துச்சு, அதனால சப்ஜெக்ட் கோட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இது நாங்க என்ன மாத்தும் போது செய்யற வேலை. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்று யோசிக்க வேணாம். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, எக்ஸாம் பேப்பர்ல இப்படி ஒரு அட்டவணை தந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல செய்வாங்க, இவ்வாறான அட்டவணை ஒன்று தந்து இது 1NF 0NF 2NF 3NF கேட்பாங்க. அவ்வளவுதான். சோ அந்த நேரத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்றால், நீங்க பார்க்கணும் அட்மிஷன் நம்பர் ஓகே மல்டி வேல்யூவா வருது. சோ அப்ப பிரைமரிக்கு இவர் இல்ல. தென் சப்ஜெக்ட் கோட் மல்டி வேல்யூவா வருது, இதுவும் பிரைமரி கீ இல்ல. பட் அட்மிஷன் நம்பரையும் சப்ஜெக்ட் கோடையும் சேர்த்தால் இப்ப இங்க ஒரு கூட்டு முதன்மை சாவியோட உருவாகுது. அப்ப இது 1NF. விளங்குதா? சோ இது முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது. சொல்ற விஷயம் விளங்குதா? இப்ப ஒரு ஐடியாவை எடுத்துடும், முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது. அதுக்காக வேண்டி 100% இது முதலாம் செம்மையாக்கல் மட்டமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப முதலாம் செம்மையாக்கல் மட்டமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காகத்தான் இந்த அட்டவணையோட இந்த டேபிளோட சேர்த்து உங்களுக்கு படிப்பிச்சோம். எப்படி? அதாவது இவ்வாறு இருந்தால் எல்லா பண்புகளுமே முதன்மை சாவில மட்டும் தங்கி இருந்தா அது 1NF போயலாம். இது செம்மையாக்கி முடிஞ்ச அட்டவணை, இது செம்மையாக்கல் முடிந்த ஒரு அட்டவணை. அப்படி பார்த்தால் இங்க அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தங்கி இருக்குது. பட் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கல. அட்மிஷன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அட்மிஷன் நம்பர் T001க்கு சப்ஜெக்ட் ICTயும் வருது, சப்ஜெக்ட் SFTயும் வருது. அப்ப சப்ஜெக்ட் என்று சொல்றவரு தனிய சப்ஜெக்ட் கோட்ல தங்கி இருக்குது. சப்ஜெக்ட் என்று சொல்றவரு தனிய சப்ஜெக்ட் கோட்ல தங்கி இருக்குது. முதன்மை சாவி அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடு, முதன்மை சாவி அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோட் அப்படின்றவரும். ஆனால் சப்ஜெக்ட் என்று சொல்றவரு சப்ஜெக்ட் கோட்ல டிபெண்ட் ஆகிருக்குது. அப்ப இங்க ஒரு பகுதி அளவான சார்பு நிலை வருது.
இங்க என்ன வருது, ஒரு பகுதி அளவான சார்பு நிலை வருது. அப்ப இது 100% 1NF தான். சொல்ற விஷயம் விளங்குதா? முதல்ல என்ன செய்யறோம், கூட்டு முதன்மை சாவி வந்த உடனேயே 1NF சொல்லி டவுட் படுறோம், சந்தேகப்படுறோம். சந்தேகத்தை இப்ப உறுதி செய்யணும். சந்தேகத்தை உறுதி செய்யறதுக்கு முதன்மை சாவியில சம்பந்தப்படுற ஒவ்வொரு பண்புகளையும் பார்க்கிறோம். அவங்கள யாராவது தனிய தங்கி இருக்குதா, அப்படி தங்கி இருந்தால் 1NF கன்ஃபார்ம் பண்றோம். அவ்வாறு இல்லையா, அது 1NF இல்ல, அது என்ன வடிவம் என்று அடுத்த நோட்ல சொல்ற விஷயம் விளங்கிச்சா? அப்ப இப்ப இந்த அட்டவணை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது 1NF இருக்குது அப்படின்றோம். இப்ப 2NF மாத்தணும். மேல தலைப்பே 2NF தானே போட்டிருக்கிறோம். இப்ப 2NF நோட்ஸ் எழுதுங்க. இரண்டாம் செம்மையாக்கல் மட்டம் ஆனது முதன்மை சாவியை கொண்ட சாதாரண வடிவமாகும். முதன்மை சாவியை கொண்ட சாதாரண வடிவமாகும். முதன்மை சாவியை கொண்ட சாதாரண வடிவமாகும். இரண்டாவது நோட் எழுதுங்க. இங்கு பகுதி அளவிலான தங்கியிருத்தல், காணப்படக்கூடாது. இங்கு பகுதி அளவிலான தங்கியிருத்தல் காணப்படக்கூடாது. இங்கே பகுதி அளவிலான தங்கியிருத்தல் காணப்படக்கூடாது. இங்கே பகுதி அளவிலான தங்கியிருத்தல் காணப்படக்கூடாது. சரியா? ரைட். அடுத்த நோட்டா எழுதுங்க. 1NF அட்டவணையை 2NF ஆக மாற்றுதல். 1NF அட்டவணையை 2NF ஆக மாற்றுதல். இப்ப என்ன செய்ய போறோம், 1NF டேபிள 2NF டேபிளா மாத்த போறோம். சோ இது ஒரு முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல உள்ள அட்டவணை. இது ஒரு முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்கின்ற ஒரு அட்டவணை. இந்த முதலாம் செம்மையாக்கல் மட்டத்துல உள்ள அட்டவணைய நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா, இரண்டாம் செம்மையாக்கலுக்கு மாற்றம் செய்ய போறேன். இந்த இடத்துல குழப்பத்தை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டால் இந்த ரெண்டு பேர். சரியா? இந்த ரெண்டு பேரும் தான் குழப்பத்தை உண்டாக்குது. பகுதி அளவான சார்பு நிலையை கொண்டு வாரது இவர் தான். சோ அப்ப இவருக்கு யோசிக்கணும், இப்ப 2NF மாறணுமா, இந்த பகுதி அளவான சார்பு நிலை உடையணும். அப்ப பகுதி அளவான சார்பு நிலை உடையணும் அப்படின்னு சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க, பகுதி அளவிலான சார்பு நிலையை நீங்க நீக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இது 2NF பெய்திரும். அப்ப இந்த சார்பு நிலையை நீக்கணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இந்த அட்டவணைய, இந்த கொலமை, இந்த நிரலை அட்டவணையிலிருந்து நீக்கினீங்கன்றால் சார் என்ன செய்யணுமா, இந்த நிரலை அட்டவணையில இருந்து நீக்கணும். சோ இந்த நிரலை நீக்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா இந்த அட்டவணை 2NF பெய்திரும். ஏன், சப்ஜெக்ட் கோட்ல தனிய தங்கி இருந்த ஆளை நீக்கிட்டோம். அப்ப இங்க பகுதி அளவான சார்பு நிலை உடையும். பகுதி அளவான சார்பு நிலை உடைந்தால் இந்த அட்டவணை என்ன செய்யும், முழு அளவிலான சார்பு நிலைக்கு வந்துடும். முழு அளவிலான சார்பு நிலைக்கு வந்தால் இது என்னவா பெய்திரும், 2NF அட்டவணையாக பெய்திரும். சொல்ற விஷயம் விளங்குதா?
என்ன சொல்றேன்னு விளங்குதா? இப்ப பகுதி அளவான சார்புள்ளையை நீக்குறீங்க, பகுதி அளவான சார்புள்ளையை நீக்கின உடனே இந்த அட்டவணை முழு அளவிலான சார்புள்ளைக்குரிய அட்டவணைக்கு பேத்துரும். அப்ப அது 2NF வந்துடும். இப்ப ஒரு கேள்வி வருது, சரி சார் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் இப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனை, சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்ட்ன்றதுல நீங்க சப்ஜெக்ட நீக்குவோம் என்று சொல்றீங்களே, சப்ஜெக்ட நீக்கினால் அப்ப எனக்கு கோட் மட்டும் தெரிஞ்சு என்ன செய்ய, சப்ஜெக்ட் வேணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யறோம், இங்க நீக்கின பண்பை என்ன செய்யறோம், இங்க நீக்கின பண்பை வேறையாக உருவாக்குறோம். இங்க நீக்கின பண்பை என்ன செய்யணும், வேறையா உருவாக்குறோம். சொல்ற விஷயம் விளங்குதா? சொல்ற விஷயம் விளங்குதா? ரைட். சோ பாப்போம், திருப்பி ஒரு வாட்டி வாரேன். இந்த அட்டவணைக்கு நான் திருப்பி ஒரு வாட்டி வாரேன் பாருங்க. ரைட். இந்த அட்டவணை நான் உருவாக்கின இடத்துக்கே உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். இங்க வரும். பண்ணிடுங்க. சோ இங்க பாப்போம் வாரண கேள்விக்கு. சோ பாருங்க, ஸ்கிரீன் சரியா விளங்கினால் சொல்லுங்க. ஸ்கிரீன் விளங்குதா? கிளியரா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த அட்டவணையில யாரு குழப்பவாதுன்னு சொன்னேன், இந்த நான். இந்த அட்டவணையில குழப்புறது இவங்க 2 பேருமா இல்லையா? சோ அப்ப என்ன செய்யறோம் தெரியுமா, இத அப்படியே நீக்கி விட்டு, இத அப்படியே முதல்ல என்ன செய்யறேன், நீக்கிறேன். இதை நீக்கி போட்டால் சாரி என்ன செய்யறேன், இந்த அட்டவணையை இந்த பிளேஸ மொத்தமாகவே நீக்கணும் அப்படின்னு. ஓகே, அதை நீக்கியாச்சு. இப்ப நீக்கினால் இங்க என்ன இல்ல, பார்ஷல் டிபெண்டன்சின்றது இல்லாம போயிடுது. இப்ப என்ன இல்லாம போயிடுறீங்க, பார்ஷல் டிபெண்டன்சின்றது இல்லாமல் போயிடுது. சரி, இப்ப அடுத்த பிரச்சனை வருது சார். அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு ஒண்ணு போட்டீங்களே, அதுவும் சும்மா தேவையில்லை, வீண் தானே சார். கொஞ்சம் இருங்க, நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டு வர, பின்னால தேவைப்படும்ன்றதுனால. இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு ஒண்ணு போட்டீங்களே, அது இப்ப தேவையில்லை தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். எஸ், அப்ப என்ன செய்வோம், இங்க பாருங்க, இந்த இடத்துல இதை நீக்கிட்டேன். சோ இப்ப சப்ஜெக்ட் கோட் அப்படின்றத என்ன செய்யறேன், நீக்கிறேன். அதுவும் இப்ப தேவையில்லை. சோ நீக்கியாச்சு. ஏன், சப்ஜெக்ட் ஒரு விஷயம் தெரியும், அதனால என்ன செய்யறேன், நீக்கிறேன். சோ பாருங்க, admission number, first name, last name, sex. சோ இப்ப இந்த அட்டவணை எடுத்து பார்த்தால் எல்லா பண்புகளும் முதன்மை சாவில மாத்திரம் தான் தங்கி உள்ளது. எல்லா பண்புகளும் முதன்மை சாவில மாத்திரமே தங்கி உள்ளது. விளங்குதா? சோ அப்ப எல்லாரும் முதன்மை சாவில தங்கி உள்ளது. அப்ப இது இப்ப நான் இதுவரைக்கும் படிச்ச அடிப்படையில இப்ப நான் என்ன தெரியுமா செய்யலாம், இந்த அட்டவணையை இந்த அட்டவணையில மாற்றங்கள் இந்த 2 பேரையும் எடுத்த உடனே இந்த அட்டவணையில ஒரு சில மாற்றங்கள் செய்திருக்கலாம். இது தேவையில்லை. ஏன், ஒரே விஷயம் தானே, ஒரே விஷயம் திருப்பி வருது. அப்ப இது தேவையில்லை. தென் இங்கேயும் ஒரே விடயம் திருப்பி வருது, இதுவும் தேவையில்லை. சோ இதெல்லாம் நீக்கி விட்டால் இதான் இப்ப இந்த அட்டவணை.
இந்த அட்டவணை யார் என்று பார்த்தால் இந்த அட்டவணை யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அட்டவணையைத்தான் நாங்க முதலாவதே உருவாக்கி வச்சிருக்கிறோம் மேல். இந்த அட்டவணையைத்தான் இந்த கேள்ல முதலாவதே தந்திருக்கிறேன். இந்த கேள்ல முதலாவது இப்ப இந்த அட்டவணையே வந்து சொல்ற விஷயம் விளங்குதா? சோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அட்டவணையில உள்ள அந்த பல பெருமதிகளுக்காக வேண்டி ரிப்பீட் ஆன இந்த சப்ஜெக்ட் கோட் அப்படின்றதையும் சப்ஜெக்ட் அப்படின்றதையும் நீக்கின உடனே ஒரு ஸ்மூத்தான அட்டவணை எனக்கு கிடைக்கும். அப்ப இதுதான் செம்மையாக்கல் செய்யப்பட்ட அட்டவணை. தான் இப்ப யாரு செம்மையாக்கல் செய்யப்பட்ட ஒரு அட்டவணை இது. இப்ப ஆனா இந்த அட்டவணையில சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் சப்ஜெக்ட் கோட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. இந்த அட்டவணையில சப்ஜெக்ட் கோட் அப்படின்ற ஒரு விஷயமும் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னால் இப்ப நாங்க இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல புதிய ஒரு அட்டவணையை உருவாக்குறோம். இந்த இடத்துல என்ன செய்யறோம்? இந்த இடத்துல ஒரு புதிய அட்டவணையை உருவாக்குறோம். என்ன பெயர்ல அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்ட் அப்படின்ற பெயர். என்ன பெயர்ல உருவாக்குறோம்? சப்ஜெக்ட் அப்படின்ற பெயர்ல இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்ற பெயர்ல ஒரு புதிய அட்டவணையை உருவாக்குறோம். அங்க இருக்கும் சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்டும் என்றது 3 4. இங்க மிச்ச யாரும் தேவையில்லை. இங்க மிச்ச யாரும் என்னது அவசியம் இல்லை. இங்க மிச்சம் எதுவுமே இல்லாம இங்க மிகுதியாக உள்ள எந்த பண்பும் இல்லாம உருவாக்குறோம். ஏன் உருவாக்குறோம்? மிகுதியா உள்ள பண்பு எதுவும் இல்லாம கேட்டா அது எனக்கு இப்ப தேவையில்லை. ஏன்? எனக்கு தெரியும். இப்ப SFT 3 அப்படின்னு சொல்றது E-Tech 3 அப்படின்றது E-Tech. அதே மாதிரி 3 என்றது E-Tech 4 என்றது BST. சரியா? BST. சோ அப்ப அதற்கு மாறி என்ன செஞ்சேன்? உருவாக்கு 1 2 3 4. சோ இப்ப சப்ஜெக்டும் வேறையா உருவாக்கிட்டு சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையும் வேறையா இருக்குது. சோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 1NF உள்ள இந்த அட்டவணைய யாரு 1NF உள்ள இந்த அட்டவணைய இப்ப என்ன செய்யறேன்? 2NF மாற்றிக்கிட்டு வாரேன். 1NF உள்ள இந்த அட்டவணையை என்ன செய்யறோம்? 2NF மாற்றம் செய்து கொண்டு வாரு. அவ முதலாவது என்ன செஞ்சன்? சப்ஜெக்ட் கோட நீக்கினன், சப்ஜெக்ட நீக்கினன். சோ அப்ப அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், செக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் வரும். சோ அப்ப அட்மிஷன் நம்பர் படி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. திருப்பி வாரது தேவையில்லையே. மாற்றம் வாரதுன்னா திருப்பணும். சோ தேவை. அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்தேன்? புதுசாக இப்ப இங்க சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்டும் இருந்துச்சு. அப்ப அதனால சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்டையும் வேறையா ஒரு அட்டவணை உருவாக்கணும். இப்ப என்ன செய்யணும்? 2 பண்பும் சேரணும். இப்ப என்ன செய்யணும்? இரண்டும் சேரணுமா இல்லையா? அப்ப இரண்டும் சேர்ற இடத்துக்காக வேண்டி இப்ப இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா இப்ப பாரு, எனக்கு சப்ஜெக்டும் தெரியும், சப்ஜெக்ட் கோடும் தெரியும். எனக்கு சப்ஜெக்டும் சப்ஜெக்ட் கோடும் தெரியும். சோ அப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்றால் இப்ப மூன்றாவதா இன்னொரு அட்டவணை உருவாக்குவேன். மூன்றாவதாக என்ன செய்வோம்? இன்னொரு அட்டவணை உருவாக்குவோம். அதுட பேர் எழுதுவோம். அட்டவணைக்கு பெயர் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் சப்ஜெக்ட். ஏன்? இது ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் கோட். பாருங்க. இப்ப இந்த அட்டவணையில இருந்து வேற எந்த தரவும் எடுக்கலாது. இந்த ரெண்டும் தெரிஞ்சால் 1 என்றால் அது SFT, T001 என்றால் அது அருண்குமார். சொல்ற விஷயம் விளங்குதா? சோ இப்ப இது 2ஆம் செம்மையாக்கல் மட்டத்துக்கு உருவாக்கப்பட்ட அட்டவணை. சோ இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இந்த அட்டவணையை எழுதுறீங்க. இந்த அட்டவணையை பேஸ்ட் பண்ணிக்கு நம்புறேன். சோ இந்த அட்டவணையை பேஸ்ட் பண்ணிட்டு இத 2ஆம் செம்மையாக்கலுக்கு மாற்றி இது 1NF. இது முதலாம் செம்மையாக்கல் அட்டவணை. இத 2ஆம் செம்மையாக்கலுக்கு மாற்றிய வடிவம் என்று இத வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இதான் இப்ப 2ஆம் செம்மையாக்கலுக்கு மாற்றின பிறகு. விளங்கிச்சா? யாருக்காவது இது குழப்புறமா இருந்தால் கேளுங்களேன். யாருக்காவது குழம்புற மாதிரி இருந்தால் கேளுங்க, பிரச்சனையே இல்லை.
சோ யாருக்கெல்லாம் கிளியர் இல்ல கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். இது கிளியர் இல்ல அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரச்சனை இல்லை உண்மையிலே, அதாவது உங்களுக்கு தான் விளங்கணும். சோ விளக்கம் இல்லாதவங்க கேளுங்க. நீங்க பின்னால இப்ப விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு பின்னால ஐயோ சார் அது ஒன்றும் விளங்கல அப்படின்னால் கடைசிக்கு நஷ்டம் எனக்கா உங்களுக்கா நான் சொல்லி தந்திருக்கிறேன். லக்ஷனா பாப்போம் யாரு யாரு 2 பேர் தானே, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி? இது கிளியர் அப்படின்றவங்க, எனக்கு 2NF செய்யறது விளங்கிட்டு சார் அப்படின்றவங்க கை தூக்குங்களேன். 2NF கிளியர் அப்படின்றவங்க. ரைட் குட். அதாவது இங்க பாருங்க, திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். ரைட் லாஸ்ட் டைம். சோ திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன ஒரு வித்தியாசம் தான். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மல்டிவெல்யூ வந்தால், பல்பெருமதி இருந்தால், உங்களுக்கு அவன் தார அட்டவணையில பல்பெருமதி இருந்தா அது பூச்சிய செம்மையாக்கல் மட்டம். அது என்ன மட்டம்? பூச்சிய செம்மையாக்கல் மட்டம். இதே எக்ஸாமினர் உங்களுக்கு தார அட்டவணையில முதலாவது பார்க்கணும், அங்க கூட்டு முதன்மை சாவியா வருதுன்னு பார்க்கணும். அங்க என்ன பார்க்கணும்? கூட்டு முதன்மை சாவியா வருது. பாப்போம், கூட்டு முதன்மை சாவியா இருக்குது. எஸ், கூட்டு முதன்மை சாவி இருக்குது. ஆனால் கூட்டு முதன்மை சாவி இருக்கும் போது இங்க உள்ள எல்லா பண்புகளும் கூட்டு முதன்மை சாவில மட்டுமா தங்கி இருக்குதுன்னு பார்க்கணும். இங்க உள்ள எல்லா பண்புகளும் கூட்டு முதன்மை சாவில மட்டுமா தங்கி இருக்குதுன்னு பார்த்தா அட்மிஷன் நம்பர்ல சப்ஜெக்ட் தங்கி இருக்கல்ல. ஏன்? அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சால் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டா இல்ல. T002 போட்டதுக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா? இங்க கூட்டு முதன்மை சாவி அட்மிஷன் நம்பர், பட் சப்ஜெக்ட வச்சுக்கிட்டு இந்த பெயர் அருண்குமார், ஃபாத்திமா, ஜைனப் என்ற பெயர் ஒன்றையுமே கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு பண்பு கூட்டு முதன்மை சாவியாக வருதா? கூட்டு முதன்மை சாவில எல்லாரும் தங்கி இருக்கணும். சோ இங்க அந்த அடிப்படை இல்லை என்றால் இது 1N. கூட்டு முதன்மை சாவி இருக்குது, ஆனால் கூட்டு முதன்மை சாவி இங்க வெளியூ இல்லை. கூட்டு முதன்மை சாவி இங்க வெளியூலெஸ் என்ற மாதிரி இருந்தால் சொல்ற விஷயம் விளங்குதா? சோ அப்ப இங்க உள்ள பண்புகள் எப்பயுமே கூட்டு முதன்மை சாவில மொத்தமா தங்கணும். அட்மிஷன் நம்பர்ல இவங்க எல்லாரும் தங்கி இருக்குது. அட்மிஷன் நம்பர்ல அருண்குமார்ன்றது தங்கி இருக்குது அட்மிஷன் நம்பர். சோ அட்மிஷன் நம்பர் SFT, அதாவது 001 SFT தான் அருண்குமார் அப்படின்னு இல்லை. சொல்ற விஷயம் விளங்குதா? விளங்கணும். சோ அப்ப 001 SFT தான் அருண்குமார்னா இல்ல, T001 அருண்குமார் தான். T002 ICT தான் ஜைனபா இல்ல, T002 ஜைனப், ஃபாத்திமா ஜைனப் தான். சோ அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாரு? ஜஸ்ட் அட்மிஷன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு இதுல உள்ள மத்த பண்புகளை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை. விளங்குதா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் ஒண்ணு இங்க அவசியம் இல்ல. அப்ப அதனாலதான் சொல்றோம் இது 1NFல உள்ள அட்டவணை. இப்ப இது 1NFக்கு வந்து ரைட். சோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தராரு, இது வேற மாதிரி தராரு. இந்த எக்ஸாம்பிள் வேற மாதிரி தராரு. அட்மிஷன் நம்பர் சப்ஜெக்ட் இருந்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சப்ஜெக்ட் கோட் என்று போட்டு வந்து தராரு. இந்த சப்ஜெக்ட் கோட் போட்டு தரதுக்கான ரீசன், ஒரு அட்டவணை இந்த மாதிரி தந்தாங்கடா யோசிங்க, எக்ஸாமினர் இத 2NF மாத்த சொல்ல போறாரு. அதுக்கு தான் சப்ஜெக்டுக்கு கோட் போட்டு தருவார். யாரு சிக்கலை உண்டாக்குறாரோ அவருக்கும் ஒரு பிரைமரி கீ மாதிரி அவரை விட ஒரு சுப்பீரியர் தந்தாங்கன்னா யோசிங்க, இந்த அட்டவணையில இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறாரு. அப்ப இந்த அட்டவணையில என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா எக்ஸாமினர், இந்த அட்டவணையில எக்ஸாமினர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் என்று சொல்றவரை விட ஒரு சுப்பீரியர் சப்ஜெக்டுக்கு ஒரு அட்வான்ஸான ஆளை தாராரு.
இந்த 01 02 03 03 அப்படின்றது தெரிஞ்சால் எஸ்எஃப்டி 2 ஐசிடி 3 இடெக் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த அட்டவணையும் 1NF தான். ஏன் இந்த அட்டவணையும் 1NF தான் சொல்றேன்? அருண்குமார் என்றதுக்கு அட்மிஷன் நம்பர் மட்டும் போதும் கண்டுபிடிக்க. எஸ்எஃப்டி தேவையா? அட்மிஷன் நம்பர் தேவையில்ல, சப்ஜெக்ட் கோட் தெரியும், எஸ்எஃப்டின்னு போட்டுக் கொள்ளலாம். சொல்ற விஷயம் விளங்குதா? அப்ப பிரைமரி கீ அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும், பிரைமரி கீ அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் சேர்ந்துதான் பிரைமரி கீ, முதன்மை சாவி. ஆனால் எல்லா பண்பும் இவங்க ரெண்டு பேர்லயும் சேர்த்து தங்கி இருக்குமா, தனித்தனியே தங்கி இருக்குமான்னு பார்த்தா தனித்தனியே தங்கி இருக்குது, சேர்த்து தங்கல்ல. சப்ஜெக்ட் என்று சொல்ற விஷயம் மட்டும் தான் இவங்க ரெண்டு பேர்லயும் சேர்ந்து தங்குது. T001 01 அப்படின்றால் அது எஸ்எஃப்டி, T002 02 அப்படின்றால் அது ஐசிடி, T002 01 அப்படின்றால் அது எஸ்எஃப்டி. அப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படின்றவர் மட்டும் தான் இவங்க ரெண்டு பேர்லயும் சேர்ந்து தங்கி இருக்கு. அப்ப இந்த சப்ஜெக்ட் சொல்ற ஒருத்தருக்காக வேண்டி இந்த அட்டவணையை இவ்வளோ பெருசா கீழே 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 ஃபாத்திமா ஜெயினப் ஃபாத்திமா ஜெயினப் சிவகுமார் சிவகுமார் சிவகுமார்னு 3 டைம்ஸ் வருது. இவ்வளோ நேரம் வர எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றால், இந்த சப்ஜெக்டால தானமா அட்டவணை பிரச்சனை ஆகுது. அப்ப என்ன செய்யறேன், இந்த சப்ஜெக்ட்னு சொல்றவரை இங்க இருந்து தூக்குறேன். நீ உள்ளவானா, நீ வெளியே போய்த்திரு. சப்ஜெக்ட்னு சொல்றவர் என்ன செய்யறேன், அங்க இருந்து தூக்குறேன். சோ தூக்கினால் இந்த அட்டவணையில அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், செக்ஸ் இது மட்டும் தான் வரும். அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், செக்ஸ் அப்படின்றது மட்டும் தான் வரும். தென் அவங்களுக்குரிய நபர்கள் எல்லாம் எழுதிக்கு. சோ அப்ப இந்த அட்டவணை இப்ப செம்மையாக்கல் செய்யறேன். அட்டவணை இப்ப என்ன செய்யறேன், செம்மையாக்கம் செஞ்சுட்டேன். ரைட், ஓகே. அவன் முதலாவது அந்த ரெண்டையும் நீக்கி எழுதிட்டேன். முதலாவது என்ன செய்யறேன், அந்த ரெண்டையும் நீக்கி எழுதிட்டேன். இப்ப சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்டும் தேவை, இதோட சம்பந்தப்படுது. அப்ப ஸ்டூடெண்ட் அந்த அட்டவணை போக புதிதாக ஒரு அட்டவணையை உருவாக்குறேன், சப்ஜெக்ட். அங்க சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்டும் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 கோட், எஸ்எஃப்டி ஐசிடி இடெக் பிஎஸ்டின்னு சொல்லி 4 பார்ட், அதையும் எழுதிட்டேன். இப்ப ஸ்டூடெண்ட்டும் தெரியும், சப்ஜெக்டும் தெரியும். இப்பதான் அவரோட கண்டிஷன், சப்ஜெக்ட் நேம் தேவைண்டா தானே பாப்பா, சப்ஜெக்ட் நம்பர் அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் தேவை. அப்ப இவரையும் கனெக்ட் பண்ணி சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு புதிய அட்டவணையை உருவாக்குறேன். சோ இப்ப இந்த அட்டவணையை பாருங்க, ஒவ்வொரு பண்பும் முதன்மை சாவில மட்டும்தான் தங்கி இருக்குது, வேற சாவிகள்ல தங்கல்ல. சொல்ற விஷயம் விளங்குதா? அப்ப இந்த அட்டவணை இப்ப 2NFல உள்ள அட்டவணை. இப்ப விளங்கிச்சா? இப்ப கிளியரா? சரி, ஓகே. சோ தென் அடுத்த தலைப்பு போடுங்க, மூன்றாம் செம்மையாக்கல் மட்டம். மூன்றாம் செம்மையாக்கல் மட்டம் 3NF. Right. So மூன்றாம் செம்மையாக்கல் மட்டம். எழுதுங்க, எழுதுவோம். அட்டவணையானது மூன்றாம் செம்மையாக்கல் மட்டம் போடுங்க. அட்டவணை ஒன்று 3NFல் இருப்பதற்கு, அட்டவணை ஒன்று மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருப்பதற்கு
அட்டவணை ஒன்று மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருப்பதற்கு அட்டவணை ஒன்று மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருப்பதற்கு அது அது முதலில் இரண்டாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருத்தல் வேண்டும். அது இரண்டாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருத்தல் வேண்டும். அது இரண்டாம் செம்மையாக்கல் மட்டத்தில் இருத்தல் வேண்டும். எழுதுங்க. அடுத்தது அடுத்த நோட். இங்கு 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 சாவி பண்பில்லாத அனைத்து பண்புகளும் இங்கு சாவி பண்பில்லாத அனைத்து பண்புகளும் முதன்மை சாவியில் மாத்திரமே தங்கியிருத்தல் வேண்டும். இங்கு சாவி பண்பில்லாத அனைத்து பண்புகளும் முதன்மை சாவியில் மாத்திரமே தங்கியிருத்தல் வேண்டும். இங்கு சாவி பண்பில்லாத அனைத்து பண்புகளும் முதன்மை சாவியில் மாத்திரமே தங்கியிருத்தல் வேண்டும். பண்புகளும் முதன்மை சாவியில் மாத்திரமே தங்கியிருத்தல் வேண்டும். மாறக்கூடிய சார்பு நிலையை கொண்டிருக்க கூடாது. மாறக்கூடிய சார்பு நிலையை கொண்டிருக்க கூடாது. மாறக்கூடிய சார்பு நிலையை கொண்டிருக்க கூடாது. சோ பாப்போம். இப்ப இந்த 2NF அட்டவணைக்கு வரும். இந்த 2NF அட்டவணைக்கு வந்தால் அட்மிஷன் நம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செக்ஸ் என்ற மூன்றும் தங்கியிருக்குது. இங்க சப்ஜெக்ட் கோட்ல தான் இந்த சப்ஜெக்ட் கோட் அப்படின்றதுல தான் சப்ஜெக்ட் தங்கி இருக்குது. சோ இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டும் தெரிந்தால்தான் விச்சாக்களை கண்டுபிடிக்கல். இது இந்த அட்மிஷன் நம்பர்ல இருந்து இந்த விடயங்களை கண்டுபிடிக்கலும், சப்ஜெக்ட் கோட்ல இருந்து இந்த விடயங்களை கண்டுபிடிக்கலும். சோ அப்ப இந்த அட்டவணையில உள்ள எல்லா பண்புகளும் அந்தந்த அட்டவணைக்குரிய முதன்மை சாவில, இங்க வேற நபர்களே இல்லை, இங்க வேறு ஆட்களே இல்லை. சோ அப்ப இங்க ரெண்டுமே முதன்மை சாவி. அப்ப இந்த அட்டவணையை கருதவானா. இந்த ரெண்டு அட்டவணையும் பாருங்க, இந்த ரெண்டு அட்டவணையும் மற்ற எல்லா பண்புகளும் முதன்மை சாவில மட்டும்தான் தங்கியிருக்குது. அப்ப இவ்வாறு முதன்மை சாவில மட்டுமே தங்கியுள்ள பண்புகள் வந்தால் அப்ப இந்த அட்டவணை 3NF தான். சொல்ற விஷயம் விளங்குதா? சோ அப்ப மேபி 2NFல உள்ள அட்டவணை மாறக்கூடிய சார்பு நிலை இல்லாமல் இருந்தால், மாறக்கூடிய சார்பு நிலை இல்லாமல் இருந்தால் அது எங்க போகும்? ஸ்ட்ரைட்டா 3NFக்கு போய்.
இப்ப இந்த அட்டவணை எடுத்துக்கிட்டா இந்த அட்டவணை 2NF 3NF கேட்டால் இது 2NF அட்டவணை. ஏன் 2NF அட்டவணை அப்படின்னு சொல்றோம்? இங்க அட்மிஷன் நம்பர் NICன்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. விளங்குதா? சோ மாறக்கூடிய ஒரு சார்பை இது உண்டாக்குது. சோ மாறக்கூடிய சார்பை உண்டாக்கினால் இது என்ன சார்பு நிலை? இது 3NF ஃபார்மட்டுக்கு வர இயலாது. சோ அப்ப இது 2NF-க்கு போய்த்திரும். இது 2NF-ல உள்ள அட்டவணை. 3NF இல்ல. சொல்றது விளங்குதா? ரைட். இது அப்ப 3NF இல்ல, இது 2NF-க்குரிய அட்டவணை. சோ இங்க வந்து பாப்போம். எங்க இல்ல வேற கேள்வி இல்ல. ரைட். சோ அப்ப இந்த அட்டவணைக்கு வந்து பாருங்க. இந்த அட்டவணைக்கு வந்து பார்த்தால் அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செக்ஸ் பெட்ஜ் அப்படின்றது அட்மிஷன் நம்பர்ல தங்கி இருக்குது. ஓகே, தென் இது 3NF. அது மூன்றாம் செவனாக்கள் மட்டம். இங்க S001 S002 S003 S004 ICT SFT ETech BST இதுவும் அப்ப மூன்றாம் செம்மையாக்கள் மட்டம். ரைட். தென் இங்க வருவோம் ரிசல்ட் மார்க்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் தெரிஞ்சால்தான் மார்க்ஸை கண்டுபிடிக்கலாம். T001 மட்டும் சொன்னா மார்க்ஸை கண்டுபிடிக்க இயலாது. 84 இருக்குது, 52 இருக்குது. S001 மட்டும் சொன்னா மார்க்ஸை கண்டுபிடிக்கலாம். அது 84 இருக்குது, 75 இருக்குது. இந்த ரெண்டும் தெரிஞ்சால்தான் இதை கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப இதுவும் 3NF-ல இருக்கு. அப்ப இதுவும் இதுல இருக்குது, மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது. சொல்ற விஷயம் விளங்குதா? இதுவும் மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்துல உள்ள விடயங்களாக மாறுது. இவ்வளவுதான் 1NF 2NF 3NF. சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தாரேன். ஏன்னா நான் நினைச்சேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட டைம் போகும் அப்படின்ட்டு நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தாரேன். அதாவது இந்த அட்டவணை யாராவது இப்ப பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த அட்டவணை எந்த செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது? யாராவது சொல்லுங்களேன் பாப்போம். இது எத்தனையாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது? Anyone? ஓகே, யாராவது சொல்லுங்களேன், இது எத்தனையாம் செம்மையாக்கல் மட்டத்துல இருக்குது? ஜீரோ NF-ல இருக்குது. எஸ். ஏன் இதை யோசிக்கப்படாது. P1 P2 P3 P5 P2 P5 மல்டி வேல்யூ வருதா? நட் போல்ட் நைல் ஸ்க்ரூ அப்படின்னு மல்டி வேல்யூ வருது. சோ மல்டி வேல்யூ வந்தாலே அது என்னது? 0NF. இது 0NF-ல இருந்து மாறணுமா? முதல்ல மல்டி வேல்யூ இல்லாம போகணும். மல்டி வேல்யூ இல்லாமல் போனால்தான் 0NF-ல இருந்து மாறும். முதல்ல மல்டி வேல்யூ இல்லாம போகணும். மல்டி வேல்யூ இல்லாமல் போனால் தான் 0NF-ல இருந்து மாறணும். அப்ப இது இருக்கிறது 0NF-ல. ரைட். சோ அப்ப உங்களுக்கான கேள்வி என்னென்றால் இந்த அட்டவணைய 3NF அட்டவணையாக மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்துல உள்ள அட்டவணையாக மாற்றணும். சொல்றது விளங்குதா? இந்த அட்டவணைய மூன்றாம் செம்மையாக்கல் மட்டத்துல உள்ள அட்டவணையாக மாற்றுங்க. ரைட். நான் அடுத்த கிளாஸ்ல, ஏன்னா இப்ப இந்த கிளாஸ்ல செம்மையாக்கல் மட்டத்தை அட்டவணைகள் மூலமாகத்தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த கிளாஸ்ல செம்மையாக்கல் மட்டத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்? அட்டவணைகளை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா எக்ஸாம்ல, திருப்பியும் சொல்றேன், எக்ஸாம்ல அட்டவணைகளை பயன்படுத்தி கேள்வி கேட்கறது இல்லை. எக்ஸாம்ல இப்படி அட்டவணை தந்து கேள்வி கேட்கறது இல்லை. எக்ஸாம்ல என்ன தருவார் என்றால் அட்டவணையிட பண்புகளை மட்டும்தான், பண்புகளுடைய பெயரை மட்டும்தான் தருவாங்க. பண்புகளை இப்படி எழுதுவாங்க. சோ பண்புகளை இவ்வாறு எழுதும் போது இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இது எத்தனையாம் செம்மையாக்கல் மட்டம். உதாரணமாக இந்த அட்டவணை தேவையா? இந்த அட்டவணையை எக்ஸாம் பேப்பர்ல அவர் எப்படி தெரியுமா தருவாரு? எக்ஸாம் பேப்பர்ல தருவாரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் எப்படி தருவாருன்னு கேட்டா, நான் அதை எழுதி காட்ட போனால் அவசரமா பைத்திரும், சாரி. அதாவது எக்ஸாம் பேப்பர்ல இதை எப்படி தருவாரு அப்படின்னு கேட்டால் எழுதுவாங்க, இத ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதி அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் செக்ஸ் இந்த கீழே இருக்கிறது ஒன்றும் தரமாட்டான்.
இந்த கீழே இருக்கிறத ஒன்றையும் தராம இதை மட்டும் தான் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி 1NF 2NF கண்டுபிடிக்கிறது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி 1NF 2NF கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் நாங்க இனிவார பாடத்துல படிக்க வேண்டியது. ரைட், ஓகே. ஸோ அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல இன்னும் கிளியர் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா என்ன கொஞ்சம் கண்டக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, தென் see you fi amanillah.